வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர் தன்மையில் எடுத்துக்காட்டு 4.12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.11 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துறாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.12 பின்வரும் வடிவங்களில் சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடி. வடிவம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். இதோட வடிவத்தை எப்படி சுழல் சமச்சீர் தன்மை எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் வைக்கிறோம். அதே சுழற்றி இப்படி வச்சோம்னா சுழற்றி வச்சோம்னா 2 முறை வரும். அப்போ 1 + 1 = 2. ஓகேவா? இந்த நீள்வட்டத்தை 2 முறை சுழற்றலாம். அதே ஆன்சரில் பாருங்கள் 2ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், செவ்வகத்தை ஒரு பகுதி இப்படி இருக்குது, அப்படியே வச்சுக்குவோம். இன்னொரு பகுதியை சுழட்டினோம்னா இப்படி வரும். அப்போ அதே ஷேப்புக்கு வர்றது 2 தான். அப்போ செவ்வகத்துக்கும் 2 தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்து பாருங்கள், முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 3 பக்கம். அப்போ 3 பக்கத்துலேயும் 3 விதமாக நம்ம வைக்கலாம் முக்கோணத்தை. அப்போ இது 3, இதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்கள், இதில் எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8 பக்கம் இருக்கிறனால இதை 8 விதமாக வைக்கலாம். நம்ம சுழற்றி 8 விதமாக வைக்கலாம். அதாவது சுழல் சமச்சீர் வரிசை 8. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 5வது கணக்கு. இதை 2 தடவை திருப்பி வைக்கலாம். ஒன்று ரைட்லேருந்து லெஃப்ட் வைக்கலாம், லெஃப்ட்லேருந்து ரைட் வைக்கலாம். ஓகேவா? இப்போ இதோட சுழல் வரிசை எப்படி இருக்கும்? அது 2. ஓகேவா? இதுவும் கரெக்டு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்